வெளிச்சம் வெளியில் பிறப்பதற்கு முன் உள் இருள் கலைந்து விட வேண்டிய காலம் என்பதால் மாணிக்கவாசகர் திருவெம்பாவை மூலமாக மனித உயிரை அறிவிலிருந்து அனுபவத்திற்கும் பக்தியிலிருந்து ஞானத்திற்கும் அழைத்து செல்கிறார். திருவெம்பாவை பாடல் இறைவனை வெளியில் தேடச் சொல்லவில்லை, மாறாக அது நமது எண்ண ஓட்டத்தின் ஆழத்திற்குள் இறைவன் உறைந்திருக்கிறான் என்பதை உணர்த்துகிறது. ஒவ்வொரு பாசுரமும் வாக்கியங்களின் கூட்டமல்ல, அவை மனிதனின் தலைக்கணத்தை கரைத்து உயிர் தன்னை இழக்கச் செய்து இறையோடு ஒன்றாக்கும் அனுபவ குறிப்புகள். இங்கு பக்தி என்பது பயத்தால் பிறப்பதல்ல, அது அறிந்த பின்பு மலரும் அன்பு. திருவெம்பாவையின் தத்துவம் உலகத்தை மறப்பதல்ல, உலகில் சிக்காமல் இருப்பதை கற்றுத்தருகிறது. செயலில் இருந்து விடுபடச் சொல்லாது, மாறாக செயலின் கர்த்தாவாக எண்ணத்தை மெல்ல விளக்கச் சொல்கிறது. இந்த பகுதியில் திருவெம்பாவை பாசுரங்கள் சடங்குகளின் எல்லைகளை தாண்டி ஆன்மீக அனுபவம், உள் மாற்றம் எனும் தளங்களில் விளக்கப்படுகின்றன. ஆகையால் இப்பாடலை கேட்பவன் ஒரு பார்வையாளர் அல்ல, அவன் ஒரு பயணி. ஒவ்வொரு வரியும் அவனை இன்னொரு படி உள்ளே அழைத்து செல்லும். பக்தி மௌனமாகி, மௌனம் ஞானமாகி, ஞானம் கருணையாக மலரும் அந்த நிலையை நோக்கிய இந்த ஆன்மீக பயணத்திற்கு உங்களை அழைக்கிறது திருவெம்பாவை பாடல். வாருங்கள், இந்த இனிய பதிகத்தை கேட்டு வருவோம். முன்னை பழம் பொறுக்கும் முன்னை பழம் பொருளே, முன்னை பழம் பொறுக்கும் முன்னை பழம் பொருளே, பின்னை புதுமைக்கும் பேத்தும் அப்பெற்றியனே, தற்போது நாம் காண இருப்பது திருவெம்பாவை பாடலின் விளக்க உரை. திருவெம்பாவை என்பது பக்தியின் மொழியில் பேசும் அத்வைத தத்துவம். இது இறைவனை பிரித்து பார்க்கும் வழிபாட்டை தாண்டி இறையும் உயிரும் வேறல்ல என்ற அனுபவத்தை மனித உள்ளத்தில் மெதுவாக விதைக்கும் ஆன்மீக பாதை. மாணிக்கவாசகர் நாம் தேடும் சிவன் நம் தேடலாகவே இருக்கிறான் என்று உணர்த்தும் உள்மொழியாக திருவெம்பாவையின் வழியே தெரிவிக்கிறார். அத்வைதம் சொல்வது
இறை, உயிர், உலகம் எல்லாம் ஒரே பரம்பொருளின் வெளிப்பாடே என்பதாகும். இந்த தத்துவம் வாதமாக அல்ல, அனுபவமாகவே திருவெம்பாவையில் வெளிப்படுகிறது. திருவெம்பாவையின் விளக்கம் என்பதே சிவனை பற்றி பேசுவதல்ல. மனிதன் தன்னை தானே உயர்வாக கருதுவதால் என்ன நிலையை அடைகிறான், அது எப்படி இறை உணர்வை மறைக்கிறது, அதை எப்படி சரி செய்ய இயலும் என்பதையே விரிவாக சொல்லும் வழிமுறை. ஒவ்வொரு பாசுரமும் அகத்தை சுத்திகரிக்கும் ஒரு படி. இங்கே பக்தி என்பது ஒரு வழிபாட்டு உணர்வு மட்டுமல்ல, அது இருமையை மெல்ல கலைக்கும் கருணை நிலை. அத்வைதத்தில் மோட்சம் என்பது எங்கோ அடைய வேண்டிய நிலை அல்ல, அது எப்போதும் இருந்து வரும் உண்மையை மயக்கத்தினால் அறியாமல் இருக்கும் நிலையை விளக்கும் தருணம். இந்த விளக்கங்கள் பாசுரங்களின் சொற்பொருளை தாண்டி உள்ளத்தின் இயக்கங்களை புரிய வைக்கும். மேலும் ஆன்மீக சொற்பொழிவாளர் இன்றைய பாடல் குறித்து தெளிவாக நல்ல தமிழில் எளிய உரைநடையில் சிறப்பாக விவரிக்கிறார். வாருங்கள் அதனை கேட்டு வருவோம். மாட்சிமை மிக்க மக்கள் தொலைக்காட்சி நிறுவனத்தாருக்கும் மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தை இந்த இனிய நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். வாதவூரடிகள் என்று சொல்லுகிற நம்முடைய மணிவாசக பெருமான், அவர் திருவாய் மலர்ந்தருடைய அற்புதமான ஞான பெரும் பனவலாக விளங்குகிற திருவாசகத்திலே திருவெம்பாவையிலே இன்றைய நாள் சிந்தனையாக நாம் 9வது திருப்பாடலை சிந்திக்க இருக்கின்றோம். மிக சிறப்பான முறையிலே அமைந்திருக்கிற பாடல், முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளே பின்னை புதுமைக்கும் பெயர்த்தும் அப்பற்றியனே உன்னை பிரானாகப் பெற்ற உன் சீரடியோம் உன் அடியார் தாழ்பணிவோம். என்ன அழகா, முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளே பின்னை புதுமைக்கும் பேர்த்தும் அப்பெற்றியனே உன்னை பிரானாக பெற்ற உன் சீரடியோம் உன் அடியார் தாழ்பணிவோம் ஆங்கவர்க்கே பாங்காவோம் அன்னவரே எம் கணவராவார் அவர் உகந்து சொன்ன பரிசே தொழும்பாய்ப்பணி செய்வோம் இன்ன வகையே எமக்கு எங்கோன் நல்குதியேல் என்ன குறையும் இலோம் ஏலோர் எம்பாவாய் என்பது இந்த பாடல். இந்த பாடலில் பெருமான் அவனை நேராக விழித்து பாடுவதாக அமைகிறது. இது வரைக்கும் அதிகாலை நேரத்தில் பெண்களெல்லாம் தோழிமார்களெல்லாம் ஒருங்கு கூடி உறங்கி கொண்டு இருக்கிற பெண்ணை எழுப்புவதாக அமைவதாக இந்த முந்தைய பாடல்களெல்லாம் அமைந்திருந்தன. உள்ளே உறங்கி கொண்டிருப்பவளை விடுத்து அவளையும் சேர்த்து இப்பொழுது பெருமானை விழித்து பாடுவதாக இந்த அற்புதமான பாடல் அமைகிறது. இதில் என்னென்னா, பெருமானை நேரடியாக விழிக்கின்றார்கள் தோழிமார்கள் எல்லாம். முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளே. இந்த பிரபஞ்சத்தில் நாம் காண்கின்ற ஒவ்வொரு பொருளும் எப்பொழுது உருவானது என்றெல்லாம் ஒவ்வொரு சில பொருள்களை பார்த்து சொல்லிவிட முடியும். ஆனால் இவற்றையெல்லாம் படைத்து காத்து அழித்து மறைத்து அருளவல்ல பஞ்சகிருத்திய பரமானந்த தாண்டவத்தை செய்கிற பெருமான், ஐந்தொழில் இயற்றுகிற அந்த பெருமான் எப்பொழுது உண்டானார், அவரை உண்டாக்கியவர்கள் யாருமில்லை, அவருடைய பெருமை என்ன, அவருடைய பழமை என்ன, அதனால் அவர் சாலப்பழையர் என்பார் நம்முடைய அப்பர் பெருமான். பச்சை நிறமுடையர் பாலர் சாலப்பழையர். சாலங்கிறது சால ஒரு தவ நனி கூர் களிமிகள் மிகுதி பற்றி வருகிற ஒரு அருமையான உரி சொல்லது. அப்படி சாலப்பழையராக இருப்பவன் முளைத்தானை எல்லாருக்கும் முன்னே தோன்றி என்பார் நம்முடைய ஆலவாய் சொக்கேச பெருமானை சிந்திக்கின்ற பொழுது. அப்படி ஆலம் தரித்தலிங்கம் ஆலவாய் சொக்கலிங்கம் மூலமாயெங்கும் உழைத்தலிங்கம் என்று நம்முடைய தர்மயாதீன குருமுதல் குருஞான சம்பந்த பெருமான் போற்றி அருள்வார். அப்படிப்பட்ட அந்த பெருமானை முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளே என்று அழைப்பதாக இந்த தொடரில் பார்க்குறோம். அவ்வளவு பழமையானவன் பெருமான். அது மட்டுமல்ல, அவன் புதுமைக்கும் புதுமையாக இருக்கிறான். பின்னை புதுமைக்கும் பேர்த்தும் அப்பெற்றியனே. அழகாக நம்முடைய தேவார திருப்பதியங்களிலே புதியையாய், அருமையான சொல்லாட்சி. எப்படி பாருங்கள், புதுமையையெல்லாம் நம்ம இன்றைக்கு படைக்கிறோம். உள்ளது அழியாது இல்லது தோன்றாது என்பது சர்க்காரியவாதம் என்பது சைவ சித்தாந்தத்திலே வருகிற ஒரு அருமையான கருத்து. அப்படி இருக்கிற பொழுது, அதாவது இறைவனை அவன் புதுமைக்கு புதுமையாகவும் இருப்பான், பழமைக்கு பழமையாகவும் இருப்பான். அதனால் அவனுடைய அருமை பெருமைகளை அவ்வளவு எளிமையிலே சிந்தித்து இதுதான் என்று வரையறுத்து சொல்லிவிட முடியாது. அதனால் புதியையாய் இனியையாய் பூந்தென்றால் புறங்காடு பதியாவது இதுவென்று பலர் பாடும் பழனத்தான் என்று பாடுகிற அருமையான திருமுறை தொடர்களையெல்லாம் இந்த நேரத்தில் சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ளலாம். அதனால் முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளே பின்னை புதுமைக்கும் பேர்த்தும் அப்பெற்றியனை. இப்படிப்பட்ட உன்னை நாங்கள் கடவுளாக பிரானாக தலைவனாக
அடைவதற்கு எத்தனை பிறவிகளை நாங்கள் தவம் செய்திருக்க வேண்டும் தெரியுமா? என்ன மாதவம் செய்தனை நெஞ்சமே, என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே என்கிற தொடர்களையெல்லாம் நினைவுபடுத்திக் கொள்ளுகிற பாங்கிலே இந்த கிடைத்தற்கரிய இந்த பிறவியிலே உன்னை நாங்கள் சிந்திக்கின்ற பேறு கிடைத்திருக்கிறதே, அதனுடைய அருமை பெருமைகளை சொல்லிவிட முடியுமா என்ன? அதனால் உன்னை பிரானாக பெற்ற உன் சீரடியோம், உன்னை தவிர நாங்கள் வேறொருவரை கனவிலும் நினைந்து போற்ற மாட்டோம். கொள்ளேன் புரந்தரன் மாலையன் வாழ்வு குடிகடினும் என்று வருகிற தொடரில் சாமி உன்னை தவிர வேற யாரும் இல்லை, உனக்கு ஒப்பாவார் யாரும் இல்லை. மைப்படிந்த கண்ணாலும் தானும் கட்சி மயானத்தான் வாரசடையான் எண்ணி நல்லான் ஒப்புடைய நல்லன் ஒருவ நல்லன் ஓர் ஊர நல்லன் ஓர் உவமன் இல்லை. அப்படியன் அந்நிறத்தன் அவ்வண்ணத்தன் அவனருளே கண்ணாக காணி நல்லால் இப்படியன் இந்நிறத்தன் இவ்வண்ணத்தன் இவன் இறைவன் என்று காட்டு என்று எழுதி காட்ட ஒண்ணாது. அப்படிப்பட்ட பெருமை பொருந்திய உன்னை நாங்கள் பிரானாக அடைகிறவர்களாக நாங்கள் சீரடியார்களாகத்தான் இருப்போம். அதனால் அப்படிப்பட்ட அந்த உயர்ந்த நிலையிலே சீரடியார்களாக இருக்கிற தோழிமார்களோடு கூடி அந்த அருமையான விழி, அதாவது பெருமானை போற்றி தொடங்குகிற அற்புதமான வரிகளை வை. உன் அடியார் தாழ்வணியும், உன்னை மட்டுமா? அதனால் அடியார்கள் எப்பவுமே குரு லிங்க சங்கமம் என்று 3 நிலையிலே வழிபாடு செய்வது என்பது ஒரு மரபு. அதனால் இறைவன் அதாவது படமாடும் கோயில், அடியார்கள் எல்லாம் நடமாடும் கோயில். படமாடும் கோயில் பகவற்கொன்றியில், நடமாடும் கோயில் நம்பர்கங்காக. நடமாடும் கோயில் நம்பர்கொன்றியில், படமாடும் கோயில் பகவற்கங்காமி என்பது திருமூலருடைய திருமந்திரம். அதனால் நடமாடும் கோயில்களாக இருப்பவர்கள் அடியார்கள். அதனால் நாங்கள்லாம் மகளிர், நாங்கள் பருவ வயதில் இருக்கிற எங்களுடைய இந்த இளமையான இந்த காலத்தில் உன்னை வழிபாடு செய்கிறது ஒரு பெரிய பேரு. அந்த நிலையிலே எங்களுடைய வழிபாட்டிலே நாங்கள் உன்னுடைய திருவடியிலே ஒரு விண்ணப்பம் வைக்கிறோம். எங்களுக்கு கணவனாக வருகிறவர்கள் உன்னுடைய அடியார்களாக இருக்க வேண்டும். அந்த அடியார்களுடைய திருவடிகளுக்கு தொண்டு செய்கின்றவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். உனக்கு எப்படி நிலை பெறுமாறு எண்ணுதியேல் நீவா நெஞ்சே என்கிற அப்பர் பெருமானுடைய அருமையான திருத்தாண்டகத்திலே பெருமானுடைய திருக்கோயில்களை, அதாவது திருவலகு செய்வது, திருமெழுக்கிடுவது, மலர் பறித்து இடுவது, அவனுடைய புகழை பாடி பரவுவது, இப்படிப்பட்ட நிலையிலே உனக்கு செய்கிற தொண்டு, அது உன்னுடைய திருவடிக்கு செய்கிற தொண்டு. உன்னுடைய அடியார்களாக அவர்கள் எங்களுக்கு கணவராக வருவார்களே, ஆனால் அவர்களுடைய சொல் அத்தகைய அந்த சொல்லுக்கு கீழ்ப்படிந்து அவர்களை எப்படி பொன்னே போல் போற்றி எங்களுடைய இதய தடத்திலே வைத்து அவர்கள் இடுகிற கட்டளைக்கு ஏற்ப நாங்கள் நடந்து கொள்ளுவோம். அதனால் உன்னடியார் தாழ் பணிவோம், அவங்க திருவடியை போற்றி வணங்கி அவர்களுடைய கட்டளையை ஏற்று நாங்கள் நடப்போம். உன்னடியார் தாழ் பணிவோம், அங்கு அவர்க்கே பாங்காவோம், அன்னவரே எம் கணவராவார், அவர் உகந்து சொன்ன சொல்லே. அதனால் ரொம்ப அழகாக சொல்கிறார், சொன்ன பரிசே தொடும்பாய் பணி செய்வோம். அதனால் பணி என்பது இறைவனுக்கு செய்கிற பணி. அழகாக நம்முடைய இந்த பணி என்று சொல்லாட்சியே நம்ம கோயில் திருப்பணி என்று சொல்லுவோம். பல்வேறு பணிகள் எல்லாம் உண்டு. அந்த வகையிலே இங்கே குறிப்பாக நமக்கு நம் கடம்பனை பெற்றவள் பங்கினன் தென்கடம்பை திருக்கர கோயிலான் தன்கடன் அடியேனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதே என்பார் அப்பர் பெருமான். அதனால் அந்த பணி செய்தல், அதனால் உனக்கு பணி செய்வது, அந்த பணி செய்வோம். அதாவது சொன்ன பரிசே தொடும்பாய் பணி செய்வோம். இன்னவகையே எமக்கு எம் கோன் நல்குதியேல். எம் கோன் எமக்கு தலைவனாக இருக்கிறவன், அதாவது கோன் என்பதற்கு மன்னன், அரசன் என்பதும் ஒரு பொருள். அதனால் எம் கோன் எங்கோனே வேண்டிக் கொள்வேன் தவநெறியே என்கிறார் சுந்தரர் பெருமான் திருப்புகழையூர் அவிநாசி திருத்தலத்திலே. எங்கோன் எங்கோனே என்பது அந்த அருமையான விழியிலே ரொம்ப அழகாக சொல்லுகிறார். இன்ன வகையே எமக்கு எங்கோன் நல்குதியேல், அருள்வாயே ஆனால் சொன்ன பரிசே தொடும்பாய் பணி செய்வோம். அப்படிப்பட்ட நிலையில் என்ன குறையும் இலும், எங்களுக்கு வேற எந்த ஒரு குறையுமே இல்லை. பெருமான் நீயே குறைவிலா நிறைவு கோதிலா அமுது. அப்படி இருக்கிற பொழுது எங்களுக்கு என்ன குறை வந்து விட போகிறது? ஆயினால் நாங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து இனி அடுத்தபடியாக பெருமானுடைய புகழை பாடிக்கொண்டு நீராடச் செல்ல இருக்கிறோம் என்பதாக வருகிற திருக்குறிப்பு தொடர்ந்து வரும். இன்றைய அருள் தரும் மார்கழி நிகழ்ச்சியில் பக்தியின் இனிய மொழியாக கோதை நாச்சியார் அருளிய திருப்பாவை மற்றும் ஞானத்தின் ஒளியாக மாணிக்க வாசகர் அருளிய திருவெம்பாவை என இரண்டும் நம் உள்ளத்தை தொட்டன. ஒரு பாடல் பக்தியை விதைத்தால்
மற்றொரு பாடல் ஞானத்தை வளர்த்தது. இரண்டும் இணைந்து வழிபாடு ஒரு சடங்காக அல்ல, வாழ்வாக மாற வேண்டும் என்ற செய்தியை நமக்கு தந்தன. இன்றைய பாசுரங்களின் விளக்கங்கள் கேட்பதற்காக மட்டுமல்ல, நாளைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதற்கான உள் நினைவூட்டல்களாக அமைந்தன. மார்கழியில் இந்த நாள் நமக்கு தெரிவிக்கும் உண்மை என்னவெனில், பக்தி வெளியில் தொடங்கினாலும் ஞானம் உள்ளே நிறைவு பெறுகிறது. இந்த ஆன்மீக உணர்வோடு இன்றைய நிகழ்ச்சியை இங்கு நிறைவு செய்கிறோம். நாளை மற்றொரு பாசுரம், புதியதொரு வெளிச்சம், மற்றொரு உள்பயணம். அதுவரை இறையருள் உங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் நிறைந்திருக்கட்டும். நன்றி, வணக்கம்.